ஹாய் வீவர்ஸ், ஐபிஎல்லோட எல்லா மேட்ச்சுக்கும் நியூமராலஜி படி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 5வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து லக்னோ சூப்பர் ஜியன்ட்ஸ் எல்எஸ்ஜியும் டெல்லி கேபிட்டல்ஸ் டிசி வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 1 புதன்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது மேட்ச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இம்பாக்ட் பிளேயரு, எக்ஸ்ட்ராட்டான பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சேஞ்ச் ஆனாலுமே பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து உள்ளே வராங்க, நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸ்க்கு அப்படி வந்து இருக்காது. 1-2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆவாங்க 2 டீமுக்கு சேர்த்து. ஸோ இனிமேல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வரும். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா பிபிகேஎஸ் vs ஜிடி வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துட்டு வந்திருக்கு. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக வந்துச்சுன்னா ஓரளவுக்கு சரியாக வந்துருந்துச்சு. நேற்று நம்ம கொடுத்ததில் 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமில் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. நேற்று நம்ம கொடுத்த பிளேயர்ஸில் பிரசித் கிருஷ்ணா சொன்ன மாதிரியே 3 விக்கெட் வந்து எடுத்தார். ஒரு கேம் சேஞ்சராகவும் இருந்தார் மேட்ச்சில். நேற்று நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதை பார்த்துட்டு பிரசித் கிருஷ்ணா வந்து டீமில் எடுத்தீங்க வந்து தெரியல. எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான பிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இம்பாக்ட் பிளேயரில் வந்து வந்தார். ஸோ நான் நிறைய டைம்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேயரை கொடுக்க மாட்டேன், ஒரு சின்ன பிளேயரை கொடுப்பேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவார்னு. நேற்று பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் வந்து நடந்துச்சு. அந்த சைடு சாகல் எப்படியோ அந்த சைடு பிரசித் கிருஷ்ணா சொல்லியிருந்தேன். சாகலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பிரசித் கிருஷ்ணா நல்லா வந்து விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அப்புறம் நான் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் எடுப்பார், ரஷீத் கான் 1-2 விக்கெட் எடுப்பார், முகமது சிராஜ் 1 விக்கெட், ரபாடா 1 விக்கெட், பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்னு சொல்லியிருந்திருப்பேன். சாய் கிஷோர் சொல்லியிருந்தேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா டீமில் வந்து இல்லை. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரபாடாவாக இருக்கட்டும், சிராஜாக இருக்கட்டும், ரஷீத் கானாக இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. சிராஜ் நான் கொடுக்கல, ரபாடாவை கொடுக்கல. ஏன்னா 1 விக்கெட் தான் எடுப்பாங்க, அவங்க ட்ரீம் டீமுக்குள்ளே வர மாட்டாங்கன்னு நான் வந்து கொடுக்கல. அது மாதிரி நான் பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் 2 பேர் தான் வந்து கொடுத்தேன். அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரீம் டீமில் வந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரையும் கொடுத்தேன். ஏன்னா அவர் பேட்டிங் வருவார், ப்ளஸ் விக்கெட் எடுக்கிறனால கொடுத்தேன். அவருமே அது ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். நம்ம கொடுத்ததில் மிஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிட்டார். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நல்லா தான் ஆரம்பித்தார், நல்லா தான் விளாண்டார். மேட்ச்சில் ஒரு பிரேக் விழுந்துச்சு, அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாலே அவுட் ஆகி போயிட்டார். நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் யாருக்கு விக்கெட் ஆனார்னு. பிரசித் கிருஷ்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விக்கெட் வந்து எடுத்திருப்பார். பிவிகே சைடு வந்து பார்த்தோம்னா சிம்ரன் சிங் நம்ம சொன்ன மாதிரி நல்லா வந்து விளையாண்டுருந்தார். 25+ ரன் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி அடிச்சிருந்தார், நல்லா ஆடிட்டு வந்து போனார். பிரியான் சரியாக வந்தோடனே அவுட் ஆகிட்டார், அவர் நம்ம கொடுக்கல. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து சொல்லிட்டேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 3வது இடத்துல வந்திருந்தாலும் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் கண்ணில் இறக்கிட்டாங்க. இந்த கூப்பர் கண்ணில் கொடுக்காததுக்கு நிறைய விஷயம் வந்திருக்கு. அவர் எந்த ஆட்டில் வருவார், என்ன ஏதுன்னு எதுவுமே வந்து தெரியாது. அதனால் அவர் வந்து கொடுக்கல. அடுத்த நேகல் வதேரா வந்தோடனே விக்கெட்டு. ஸ்டோயினிஸும் விளையாடலை. ஸ்டோயினிஸ் வந்து விக்கெட் எடுப்பார், பவுலிங் கொடுப்பாருன்னு தான் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல. 5 பவுலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்கில் வந்து எதுவுமே பண்ணலை. நீங்கள் சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோவில் கூட ஒரு பேட்டிங் விளாடுவார்னு. அதே மாதிரி வதேராவும் விளாடலை, சசர் சிங்கும் விளாடலை. சசர் சிங்கும் விளாட மாட்டேன் தான் சொல்லியிருந்தேன். அசம்துல்லா மசட் டீமில் வந்து இல்லை, நேற்று கொடுத்தல. ஹர்ப்ரீத் பராரும் இல்லை, சாகல் வந்து விக்கெட் எடுத்தார். ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் ஒர்க் ஆகலை, ரொம்ப வந்து மோசமாக பண்ணிட்டார். அவருக்கு மட்டும் என்னென்னு வந்து பார்க்கணும். ஜிடி சைடில் பட்லர் 25-30 ரன்ஸ் அடிப்பார்னு சொல்லியிருந்திருப்பேன். நான் இந்த டீமில் வந்து கொடுக்கல, லாஸ்ட்டில் டெலாம் சேனல் கூட கொடுக்கல. அவர் 25 ரனில் இந்த விக்கெட் ஆயிடுவார், அதுக்குள்ளே விக்கெட் ஆயிடுவார்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் ரன் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து அடிச்சிட்டார். அதுபடி அங்கே ஷாருக் கான்லாம் வந்தார், ஒன்றுமே பண்ணல, விக்கெட் ஆகிட்டு வந்து போயிட்டார். ஆனால் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து வந்துருந்துச்சு. இந்த ஒரு சில சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் வந்துருந்துச்சு. அந்த சுதர்சன் வந்து பார்த்திங்கன்னா விளாடாமல் போயிட்டார். சரி ஸ்ரேயாஸ் ஐயர். மற்றபடி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் வர வரல. அது கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் வந்து வந்துடும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து நல்லாவே வந்து கொடுக்க வந்து முடியும். நேற்று ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதே கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ப்ரெடிக்ஷன் நல்லா இல்லாத அன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ப்ரெடிக்ஷன் நல்லா வந்துச்சுன்னா அன்றைக்கி யாருமே கமெண்ட்டே வந்து பண்ண மாட்டீங்க. அது ஏன்னே வந்து புரியலை. இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். எல்எஸ்ஜி vs டிசி ஏப்ரல் 1 புதன்கிழமை 1-6 காம்பினேஷன். அதாவது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன், ஒரு நல்ல காம்பினேஷன். எல்எஸ்ஜியில் வந்து பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எய்டன் மார்க்ரத்திலிருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எய்டன் மார்க்ரத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்த ரிஷப் பண்ட், அவரும் 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். ரிஷப் பண்ட் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது நேற்று மேட்ச்சில் சிம்ரன் சிங்க்கு சொல்லியிருப்பேன் 25+ ரன்ஸ்னு. அவர் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்தாரோ, அதாவது ஒரு 50 ரன்னை தாண்டிட மாட்டாங்க, அதே நேரம் ஒரு 25 கீழே அவுட் ஆகிட மாட்டாங்க. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல அடிக்கிறவங்க தான் நான் 25+ ரன்ஸ் அடிப்பானு சொல்லுவேன். 30 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 50 அதுக்கு மேலே கூட அடிக்கலாம். 30 ரன்னுக்கு மேலே அடிச்சுவாங்க, 50 மேலே அடிக்கலாம்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் 30 ரன்ஸ் மட்டும் அடிப்பாங்கன்னு சொன்னால் அந்த 30, 35, 40 அதில் கூட அவுட் ஆகிட்டு போகலாம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிக்கோலஸ் பூரன், அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். எல்ஹெச்சியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் எல்லாருக்குமே நல்லா வந்து இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் எல்லாமே சரியாக வந்துன்னு சொல்லிட முடியாது. நம்மளுமே விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் பிக்சரை போட்டு அதுன்னு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தோணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. மிச்சல் மார்ஸ், ஏடன் மார்க்கம், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரனுக்குலாம் நல்லா வந்துருக்கு. அடுத்தது ஆயுஷ் பதனி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து அப்துல் சமாத்திட்டேருந்து 25 to 30 ரன்ஸ் இல்லை 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது அப்துல் சமாதை கடைசியில் தான் வந்து இறக்குவாங்க. அவர் வந்து ஹிட்டரு. ஸோ கடைசியில் அந்த லாஸ்ட் 1 ஓவர் 2 ஓவரில் வரும் பட்சத்தில் ஒரு 2 சிக்ஸு 3 சிக்ஸ் அடிக்கலாம். நல்லா தான் வந்து இருக்குது அவருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் கடைசியில் வராரு. வேறு எவ்வளோ பாயிண்ட் எடுப்பாருங்கிறது தெரில. ஸோ எப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லா தான் வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அன்ரிச் நோட்ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. முகமது ஷமி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஆவேஸ் கான் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று எப்படி பிரசித் கிருஷ்ணா, சாகல் சொன்னேனோ அது போல தான் ஆவேஸ் கானும் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததான் மயங்க் யாதவ் 1 விக்கெட் வந்து எடுப்பார். டிக்வேஸ் சிங் ரதி ரொம்ப பிரபலமான ஒரு வீரர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்லேயும் அந்த சைன் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விக்கெட் வந்து விழுக போகுது. கண்டிப்பாக 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து டிக்வேஸ் சிங் ரதிக்கு வந்து இருக்குது. கடைசி இம்பேக்ட் பிளேயர் சபேஸ் அகமது சொல்லியிருக்காங்க. அவர் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தோம்னா கேஎல் ராகுல் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். பெருசாக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கேஎல் ராகுல் வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார். அடுத்ததாக பிருத்வி ஷா, அவரும் அதே தான், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்ததாக டேவிட் மில்லர்கிட்ட வந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயரு, ஒரு சூப்பரான பிளேயரு. இந்த மேட்ச்சில் அவர் தான் டெல்லியில் அதிக ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்கிட்ட இருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் கடந்த சில வருஷங்கள் அவர் ரொம்ப லோ ஆர்டரில் இருக்கிறாங்க. அது எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல்லாம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து இறக்குறாங்க. அவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டராக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. இயர்லியாலாம் வந்தார்னா ஒரு அதிகபட்சமான ரன்னே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர் வந்து 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். நெக்ஸ்ட்டு அக்ஷர் பட்டேல் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்தது சமீர் ரிஸ்விக்கு நல்லா இருக்குது. அவர் வந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்த சைடு எப்படி மிச்சல் மார்ஸோ, நிக்கோலஸ் பூரனோ, அதை போல் சமீர் ரிஸ்வி அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். போன வருஷம் சிஎஸ்கேல வந்து ஒரு பெருசாக நல்லா யூஸ் பண்ணலை. அவர் பெருசாக பர்ஃபார்மும் பண்ணலை. போன வருஷமாக இருந்தார் சிஎஸ்கேல, எதுவுமே பண்ணலை. ஆனால் இங்கே வந்து நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அது முக்கியமாக இந்த மேட்ச்சில் இன்றைக்கி. ஸோ சமீர் ரிஸ்விக்கு நல்லா வந்திருக்கு. அடுத்தது அபிஷேக் போரல், அவர்கிட்ட வந்து ஒரு 20-25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குல்தீப் யாதவ் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது இந்த மேட்ச்சில். நேற்று எப்படி பிரசித் கிருஷ்ணாவோ, இந்த பக்கெட் எப்படி ஆவேஸ் கானோ, அதே போல் தான் குல்தீப் யாதவ் டிசிக்காக அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதேமாதிரி அந்த சைடு எல்ஹெச்சிக்காக ஆவேஸ் கான், டிக்வேஸ் சிங் ரதி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்ததாக மிச்சல் ஸ்டார்க் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்ததாக டி நடராஜன்லேருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக முகேஷ் குமார் 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலையும் போகலாம். நேற்று மேட்ச்சில் ரபடாவும் சிராஜும் போட்ட பவுலிங் மாதிரி போடலாம். ஒரு விக்கெட்டு விழுகும், அதுக்கப்புறம் அடி வாங்கிடுவார். அப்படி இல்லைன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டார், அடி வாங்குவார். அப்படி தான் வந்து இருக்கும். கடைசியாக பார்த்தோன்னா இம்பேக்ட் பிளேயர் டிசியில் கருண் நாயர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக டெலகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸு அந்த கடைசி நேரம் அப்டேட்டு, எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துருக்கும் ப்ரெடிஷனில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனல் தான் அப்டேட் வந்து பண்ணுவேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அப்புறம் இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் பெர்சஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா டெலகிராம் சேனலுடைய பயோலே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் ஐடி வந்து இருக்குது. அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி வின்னிங் ரிசல்ட் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ட்ரீம் டீமில் யாரெல்லாம் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ மிச்சல் மார்ஸ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஆவேஸ் கான், டிக்வேஸ் சிங் ரதி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், சமீர் ரிஸ்வி, குல்தீப் யாதவ், டி நடராஜன், மிச்சல் ஸ்டார்க்ஸ், நிக்கோலஸ் பூரன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இவங்களாம் தான் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸும். நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஏடன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்,
குல்தீப் யாதவ், ஆவேஸ் கான் இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இவங்கள மட்டும் தான் ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருப்பேனோ, யாரெல்லாம் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேனோ, அவங்களில் நான் சில பேர் கேப்டனில் கொடுக்காம விட்டுருப்பேன். அவங்கள வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக வந்து அவங்களையும் சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஓகேவா, இல்லை வேறு மாதிரி இது சொல்லணுமாங்கிறது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். புதுசாக சேனலில் வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.